ஒரு சாதாரண குடிமகன்லேருந்து நாட்டின் மிகப்பெரிய அதிபர் வரைக்கும் இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு சொல் கொரோனா. கடந்த 8 மாதமாக டிவி, ரேடியோ, பேப்பர் எதை எடுத்தாலும் நம்ம கேள்விப்படுற வார்த்தைகள் கொரோனா, கோவிடு, அதுக்கப்புறம் லாக்டவுன். இதைத்தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெற்றோர்கள், அதில் வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்க, வயதானவர்கள் எல்லாரையுமே பாதிச்சிருக்கக்கூடிய ஒரு சொல் இந்த கொரோனா. அழையா விருந்தாளி, ஆனால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியல. இந்த கொரோனா ஒருத்தருடைய மனதிலும் அவங்களுடைய வயசு, அவங்களுடைய தகுதி, அவங்களுடைய வேலைக்கு ஏற்ப ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மன அழுத்தத்தை நம்ம எப்படி வெளிக்காமிக்கிறோம்? அரசாங்கம் சொல்லியிருக்கு, கொரோனாவுடன் வாழ பழகிக்கொள்ளுங்கள். நீங்கள் வெளியே போனால் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி செய்யணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி நடந்துக்கிறோம், வீட்டில் இருக்கிறவங்க கூட எப்படி பேசுகிறோம், இந்த மன அழுத்தம் ஏற்படுத்தக்கூடிய இந்த எரிச்சலை மிக மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டுக்காரங்க கிட்ட தான் நம்ம அதிகமாக காமிக்கிறோம். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தங்கை, இந்த மாதிரி இருக்கிற உறவுகள்கிட்ட நம்மளுடைய எரிச்சலை நம்ம காமிக்கிறோம். இது நல்ல ஒரு வழியா? திருக்குறள் அழகாக ஒரு குறள் சொல்லியிருக்காங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா, நல்ல வார்த்தை பேசுங்க, நல்லது இல்லாத வார்த்தையை பேசாதீங்க, அவ்வளவுதான். நல்ல வார்த்தை பேசக்கூடிய குடும்பத்தில் அந்த குடும்பத்தார் மனசில் ஒரு நன்மை இருக்கும், அந்த வீட்டுக்கே ஒரு நன்மை இருக்கும். நல்லது இல்லாத வார்த்தைகள் பேச பேச அந்த வீட்டுக்குள்ளே நம்ம நெகட்டிவிட்டின்னு சொல்கிற விஷயம் மிக அதிகமாகும். குடும்ப சூழலே ஒரு இருண்ட சூழலாக தான் இருக்கும். அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? முதல்ல மாற்றம் நம்மக்கிட்டேருந்து ஏற்பட தொடங்கணும். நம்ம முதல்ல நல்லதை செய்வோம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லது தானாகவே திரும்பி வரும். புரிதல் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கிற இடத்துல வேறு ஒரு வார்த்தை கூட அவசியமில்லை, ஒரு பார்வை கூட அவசியமில்லை. மனசுலேயே அது தானாக சரியாக நடக்கும். இது இல்லாத இடத்துல தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் வருது. இதற்கு நம்ம என்ன செய்யலாம்? இல்லை, நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம், நான் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒரு பேப்பர் பேனா விடுங்க, எழுதுங்க. ஒரு நாள் காலையிலேருந்து ஒரு நாள் ராத்திரி வரைக்கும் நீங்கள் உங்கள் குடும்பத்தார்கிட்ட பேசுனது, வெளியே இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, ஒரு ஃபோன் பண்ணுறவங்க, இவங்ககிட்டலாம் பேசுகிற வார்த்தைகள் எழுதி பாருங்கள். அதிகமான இன்சொற்கள் நமக்கு தெரியாதவங்ககிட்ட நம்ம பேசியிருப்போம். நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்ப தெரிஞ்சவங்க, நமக்கு வேண்டி எதுவும் செய்யக்கூடியவங்ககிட்ட தான் அதிகமான இன்னாத சொல்லியிருப்போம். அதனால் கொரோனாவுடன் வாழ பழகிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு இந்த ஒரு அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கணும். இந்த கொரோனா அழையா விருந்தாளி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய இத்தனை மன உளைச்சல், மன அழுத்தம், இந்த எரிச்சலை எல்லாம் நம்ம எப்படி எதிர்க்கணும்? அதுக்கு நம்ம 6 மாதம் 8 மாதமாகவே இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். அதிக நேரம் வீட்டுக்குள்ளே தான் செலவிடுறோம். அதனால் இந்த வீடை, இந்த இடத்த, நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம குடும்பத்தார்கிட்ட நல்ல சொற்கள் சொல்லி, நல்ல வார்த்தைகள் பேசி, எப்படி நம்ம குடும்ப சூழலை மிக இனிமையாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே நம்ம யோசிக்கணும். இதுக்கு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரும் பாடுபடணும். முதல்ல நான் நல்லது செய்வேன், நான் இன்சொல்லே பேசுவேன் அப்படின்னு ஒருத்தரும் நம்ம ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்குள்ளே இன்சொல்கள் மட்டுமே வரும், நல்ல இனிமையான ஒரு சூழல் வரும். வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது முதல்ல அந்த மாற்றம் நாம இருக்க வேண்டும். அப்போ தானே நம்மை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட அந்த மாற்றம் கண்டிப்பாக வரும். கொரோனாவோட வாழ பழகிறோமோ இல்லையோ, அது அடுத்த பிரச்சனை. முதல்ல நம்ம குடும்பத்தோட இனிமையாக வாழ பழகிக்கொள்வோம். வாழ்க்கையை ரசிக்கலாம் வாங்க. இனிமையாக பேசுவோம், இனிமையானவர்களாக மாறுவோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் இனிமையானவர்களாக மாற்றுவோம். நம் இனிமையான குடும்பத்தை மேலும் இனிமையாக ஆக்கிறது தப்பொன்றும் இல்லையே, அதற்கான முயற்சியும் தப்பொன்றும் இல்லையே. வாங்க முயற்சி பண்ணுவோம். மீண்டும் சந்திப்போம். தமிழ் நேசும் நெஞ்சங்களே, உங்களுடன் ஒமானில் இருந்து கார்த்திக்.